வணக்க மக்களே, தமிழ்நாட்டில் 2024 மக்களவை பொதுத் தேர்தலில் 69% வாக்குகள் மட்டுமே பதிவாயிருக்கிறது. என்னதான் 100% வாக்குகள் பதிவாகணும்னு கேம்பெயின் நடத்தினாலும் எல்லா தேர்தல்களையும் அரௌண்ட் 70% வாக்குகள் மட்டுமே ஏன் பதிவாகுது? வாக்குப்பதிவு 72% சொல்லி சில மணி நேரங்கள்லேயே அது 69% மாற்றி அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஊரக பகுதிகள் அதிகம் இருக்கிற தருமபுரியில் அதிக வாக்குப்பதிவும், படித்தவர்கள் அதிகம் இருக்கிற சென்னை போன்ற தொகுதிகளில் குறைவான வாக்குகளும் பதிவாகிறதுக்கு காரணம் என்ன? வாக்காளர் பட்டியலில் தங்களோட பேர் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதற்கான காரணம் என்ன? கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் சின்ன சின்ன அதிருப்திகள் அங்கங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் மற்றும் செஸ். என்ன காரணம்னு தெரியுமா? எந்த விதமான பெரிய அசம்பாவிதங்களும் இல்லாமல், எந்த வாக்குச்சாவடிக்கும் மறு வாக்குப்பதிவு இல்லாமல் நிறைவாக முடிவடைஞ்சிருக்கு இந்த மக்களவை பொது தேர்தல். சரி வாங்க, அந்த சின்ன சின்ன அதிருப்திகள் என்னன்னு பார்க்கலாம். நிறைய வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இல்லைங்கிறது இந்த வருஷம் அதிக அளவு வந்திருக்கு. அதை தவிர நிறைய வாக்காளர்களோட பெயர் இறப்பு, இடப்பெயர்வு மற்றும் இரட்டை பதிவுன்னு இன்னும் நீக்கப்படாமலே இருக்கு. இதனால இப்போ வெளியிட்டு இருக்கிற வாக்காளர் பட்டியலிருந்து 80லிருந்து 85% வாக்குகள் பெறுறது பெரிய விஷயம்தான். சரி ஓகே, அப்போ மினிமம் 80% வாக்குகள் போலா இருக்கணும்ல? அதுவும் இல்லையே. இதற்கு முக்கிய காரணம் தேர்தல் பற்றின தவறான புரிதல் தான். தேர்தல் ஆணையம் 100% வாக்குன்னு அவேர்னஸ் பண்ணது ஓரளவு ஊரக பகுதிகள், இடைநிலை மற்றும் கடைநிலை பகுதிகளில் நல்லாவே ரீச் ஆகிருக்கு. அதோட ரிசல்ட் தான் தருமபுரி போன்ற பகுதிகளில் 80% மேலான வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆனால் சிக்கல் எங்கே இருக்குன்னா படித்தவர்கள் கிட்ட தான். அதி புத்திசாலித்தனமாக நினச்சி எனக்கு ஓட்டு போடுறதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறது, என்னோட ஒரு ஓட்டுனால பெருசாக எதுவும் மாற போகிறதில்லைன்னு நினைக்கிறது, இருக்கிற எல்லா கட்சிகள் மேலேயும் எனக்கு அதிருப்தி, அதனால ஓட்டு போடலைன்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான். இதற்கான சொல்யூஷன்ஸ், இஃப் பாசிபிள் ஓட்டு போடுறத கட்டாயமாக்கலாம். நாட்டில் அரசாங்கம் கொடுக்குற சர்வீஸை அவைல் பண்ணுறதுக்கு கடந்த தேர்தலில் குடும்பத்தில் உள்ள தகுதியான அனைவரும் ஓட்டு போட்டிருக்கணுங்கிறத கட்டாயமாக்கணும். அடுத்த மாற்றங்கள் தனி மனிதர்கள் கிட்ட தான் ஏற்படணும். என்னோட ஒரு ஓட்டுனால என்ன மாறப்போகுங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு நாம் யாரை தகுதியானவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஓட்டு போடுறத நம்ம கடமைன்னு நினைக்கணும். அடுத்ததாக எல்லா கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் மேலேயும் அதிருப்தி, அதனால் ஓட்டு போட மாட்டேங்கன்னு நினைக்கிறது மற்றும் சில காரணங்களுக்காக தேர்தலை புறக்கணிப்போம்னு சொல்கிறது. இதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவாக நோட்டா ஆப்ஷனும் இருக்குது. எப்போவுமே கடமையை செய்யாமல் உரிமையை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம கடமையான ஓட்டு போடுறத தவற விட்டால் அரசாங்கத்தையோ அரசியல் கட்சிகளையோ எதிர்த்து கேள்வி கேட்குற உரிமையை மட்டும் கையில் எடுத்துக்கிறது நியாயமில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், 2 மாதத்துக்கு முன்னாடியே இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அதில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ண சொன்னது தேர்தல் ஆணையம். அப்போவே செக் பண்ணியிருந்தா இப்போது நேம் இல்லைங்கிற பிரச்சனையே இல்லை. லாஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை. மேலும் சிறிது நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வாக்குப்பதிவு சதவீதம் மாதிரி புள்ளி விவரங்கள் வெளியிடும் போது அக்யூரசி ரொம்ப தேவை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.